இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எந்த மசாலாவும் அரைக்காமல் தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படியே வந்து வைக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெண்டைக்காய் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அதை ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்டாக ஜெல்லி மாதிரி வரும். அப்புறம் அப்படியே வந்து காய் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி உதிரி உதிரி ஆயிரும். கொஞ்சம் உப்பு போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு மண்சட்டியில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் வெந்தயம் அதிகமாக, அப்புறம் ஒரு 2-3 வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடயே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை எப்படி வேணாலும் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு இது நீங்கள் எண்ணெயிலே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2-3 நீளமாக வந்து தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எந்த புளிக்குழம்புல இந்த மாதிரி தேங்காவை வந்து லைட்டாக எண்ணெயில் வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம சாப்பாட்டு கூட வந்து ஒரு தேங்காய் பீஸ் வச்சு கடிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 பெரிய தக்காளியை வந்து நல்லா கையிலே மசித்து வந்து கொட்டிக்கோங்க. இல்லைனா வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கி இந்த மாதிரி நல்லா வந்துடும். கொஞ்ச நேரம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சு இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். அந்த மசாலா தட்டில் அடியில் இருந்த தட்டு பார்க்கவே இல்லை, அதுவும் உள்ளே விழுந்துருச்சு. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள். சாம்பார் தூளுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போனதும் புளி வந்து சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் புளி கம்மியாக சேர்த்துக்கிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தக்காளி கம்மியாக சேர்த்துட்டு புளி கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிடுங்க. புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சும்மா கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக தான் வந்து வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி இல்லாமல், தண்ணி மாதிரி வச்சாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறோம்ல வெண்டைக்காய், அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை அப்படியே வந்து குறைச்சிருங்க. குறைச்சி சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே கொதிச்சிட்டே இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டைமில் வேணும்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் துருவல் இல்லைனா தேங்காய் அரைச்சி கூட வந்து சேர்த்துக்கலாம். எதுவுமே சேர்க்காமல் எப்படி வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.